என்னை ஓட் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்களே, எங்கே போனாலும் அங்கே போட்டுறாங்க. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். 5 பேர் கூட்டு போகலாம், நீங்கள் தான் ஓட்டுறீங்க. ஸோ அந்த ட்ராவலில் வரப்போகிற 5 நபர்கள் யார்? ஃபஸ்ட்டு ரமணன் சார் இருப்பார், முன்னாடி உட்காந்துருக்காரு சார். யார்? அவனை தம்பி கூட்டிக்கிறேன். ஃபுல்லாக பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் காரே. போ ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை. பவர் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹா சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா. ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. டிஜிட்டல் OOH பார்ட்னர்ஸ் கைராம்ஸ் ஹைலைட் மீடியா. டிஜிட்டல் பார்ட்னர் டெய்லி ஹண்ட் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் AGS சினிமாஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி ஆஸ் யூ செட் ரொம்ப முக்கியமான கேட்டகரி 2023க்கான ஃபேவரட் ஆக்டர் அப்படிங்கிற விருது தான் பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக வரப்போறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வரும். ஆனால் இவரோட படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரமோட பேர் தான் அவருடைய பேராகவே மாறிவிடும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். ஹீரோ ஹீரோயின் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அடையாளம் இருக்கும் இவருடைய படத்தில் வந்தால். தலையாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், எல்லாருடையும் இயக்கத்தில் இருந்து சூப்பராக நிறைய நல்ல படங்கள் கொடுத்த இயக்குனர் எழில் சார் அவர்களை மிகப்பெரிய கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். எழில் சார், எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கி இருக்கீங்க. இன்னைக்கு ஃபேவரட் ஹீரோ அப்படிங்கிற கேட்டகரிக்கு விருது கொடுக்க வந்திருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலி விகடன் அவார்ட்ஸ் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே விகடன் படித்து வந்ததுனால விகடன் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா, பாரதி கூப்பிட்ட உடனே ஓகே சொல்லிடுவேன். நான் என்னமோ தெரியல, சைக்காலஜிக்கலாக அது சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணங்களில் விகடனும் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட இணைஞ்சு இந்த விருதினை வழங்குவதற்காக மிஸ்டர் வரதராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சௌபாக்யா என்டர்பிரைசஸ். ரெண்டு பேருமே சேர்ந்து 2023க்கான ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படிங்கறத சொல்ல போறீங்க. இது ஒரு கடும் போட்டி. இந்த போட்டியில யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத ஏவில பார்த்தலாம். மக்களுடைய ஓட்டு யாருக்கு விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் தொடரில் நடித்து வரும் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டின் ஃபேவரட் ஆக்டர் விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். அதோடு உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் காத்துட்டு இருக்கு. சௌபாக்யா வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர். நிறைய விருது மேடைகளில் உங்களை நம்ம சந்திச்சிருக்கோம். பட் இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சின்னத்திரைக்கான முதல் மேடை, அதில் முதல் அங்கீகாரம், அதில் ஃபேவரட் அப்படின்ற ஒரு விஷயம் அத்தனை மக்களால் இவர் தாங்க எங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை டார்லிங். எங்களுக்கு மனமார்ந்த சந்தோஷம். ஒரு வார்த்தைகள் அந்த விருதை பற்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆனந்த விகடன் அண்ட் முக்கியமாக ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் சொல்லணும். அவங்க இவ்வளோ தூரம் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது என்னை இதுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த ஆனந்த விகடனுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எனக்கு என்னை ஓட் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்களே, எங்கே போனாலும் அங்கே போட்டுறாங்க. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ரொம்ப முக்கியம் ரமணன் சார், அவர் தான் என்னை ஆக்டர் ஆக்குனது. ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டு சி தமிழ் அண்ட் தேங்க்ஸ் டு நாராயணன் சார், சிஜு சார், இவங்க எல்லாம் தான் அந்த கார்த்திகை தீபம் திருப்பி நான் வரதுக்கு பெரிய ரீசன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி சினிமா ரொம்ப பிடிக்கும், சீரியல் ரொம்ப பிடிக்கும், இந்த ஆர்ட் ஃபார்ம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தெரியும். அந்தளவுக்கு காரும் பைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதும் உங்களுடைய ஃபேன்ஸு உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ நாங்கள் ஒரு சில காரோட இமேஜ் இப்போ அதில் போட போகிறோம். ஓகே, ஸோ லைஃப் அப்படின்ற ட்ராவலில் இந்த ஒரு கார் இருந்ததுன்னா இந்த காரில் கார்த்தி யாரெல்லாம் கூப்பிட்டு போவார் கூட அப்படின்றது மட்டும் எங்களுக்கு சொல்லணும்.
ஓகேவா? அந்த வண்டி வரும் வர்ற சீட், இப்போ ஒரு 5 சீட்டர் கார் வருதுன்னா கார்த்தியோட டிராவல் பண்ண போற அந்த 4 பேர் யாரா இருப்பா வாழ்க்கைன்ற பயணத்துல? ஓகே, ஸோ என்ன வண்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்றோம். ரெடி? மேக்ஸிமம் தனியாக தான் போவேன். எத்தனை இருக்கு? இது ஒரு 7 சீட்டர்னு எடுத்துக்கலாமா? அதுல எதுக்கு 1 2 3 4 5 பேர் கூட்டு போகலாம். நீங்க தான் ஓட்டுறீங்க. ஸோ அந்த டிராவலில் வரப்போற 5 நபர்கள் யார்? இந்த வண்டி லைஃப் லாங் ஓட போகுது. அப்படியா? ஃபர்ஸ்ட் ரமணன் சார் இருப்பாரு. முன்னாடி உட்காந்துருக்காரு சார். ரமணன் சார் இருப்பாரு. சரி, நீங்க 2 பேரும் வாங்க. வேற என்ன பண்றது? நியாயமா சொல்லுங்க. வாழ்க்கை பயணத்துல யாரை கூட்டிட்டு போவீங்க? சார் இப்ப சார் சொன்னது ஒரு நியாயமான விஷயம். அந்த வண்டியோட ஹார்ட், இன்ஜின் எல்லாமே சார் தான். அவர் எடுத்துலாம். இப்ப நீங்க அம்மா கூட்டிட்டு போவேன். அம்மாவை கூட்டிட்டு போவேன். அம்மா, ஓகே. 2 பேராச்சு. இன்னும் 3 சீட் இருக்கு. இன்னும் 3 பேர். என்னோட குரு இருக்காரு, அவரை கூட்டிட்டு போவேன். என்ன டைரக்ட் பண்ணவர் என்ன குரு இருக்காரு ஒருத்தர், அவரை கூட்டிட்டு போவேன். அவ்வளவுதான், வேற யாரும் இல்ல. லைஃப் இன்னும் 2 இருக்கீங்க. 2 பேர். அதான் நீங்க வாங்கன்ற. டார்லிங், நாங்க வந்தா ஷேர் ஆட்டோ மாதிரி ஆயிடும். யாரெல்லாம் வரீங்களோ வாங்க அப்படியே. டார்லிங், உங்க லைஃப் டிராவலுக்கான 2 பேர். அது தெரியல, அது லக்கேஜ் வச்சுக்கலாம். ஃப்ரெண்டா இருக்கலாம், கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்டா இருக்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட் இருக்கான் ஒருத்தன். எனக்காக நீங்க ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தன் வினோத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவனை கூட்டிட்டு. யார் டார்லிங்? வினோத் ஃப்ரெண்ட். வினோத் அவர்கள். இன்னொரு சீட் இருக்கு, அது வினோதினியா இருக்கலாம். தம்பி கூட்டிக்கிறேன். தம்பி இருக்கான். தம்பி ஃபுல்லா பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் காரே. போ ஓகே தான். ஓகே, சரி, ஓகே சார். ரமணன் சார் ஓகே தானே சார்? ஓகே, நெக்ஸ்ட். இது மட்டும் இதுதான் பெஸ்ட் ப்ரோ. இல்ல டார்லிங், லான்ச் பண்ண போற கார் நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, பின்னாடி 2 பேர் உட்காரலாம். 3 சீட்டர் அது விட்டுருங்களேன் தயவு செய்து. அதுல இருந்து தான் ப்ராபபிலிட்டி வரும். புரியல? திருப்பி ஏற்கனவே சொன்னவங்கதுல இருந்து தான் யாராவது சொன்னவங்க இதுல வரலாம். ஆனா அதுல 5 பேர் சொல்லியிருக்கோம், இதுல 2 பேர் தான் வரலாம். இதுல 2 பேர். ஆமா. அம்மா தம்பி கூட்டிட்டு போகும். ஓகே, தம்பி. ஃபேமிலி கார், காம்பாக்ட் கார். ஓகே, நெக்ஸ்ட். இதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், வினோத்னு, ரவின்னு, ராஜ்னு. எதுவுமே சொல்ல முடியாது டார்லிங். அழகான சன்செட், ஓகே, யாருமே இல்லாத பீச். அந்த சைடு கார்த்தி, இந்த சைடு யாருன்னு தெரியல இது வரைக்கும். தெரியுமோ கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆனா 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 இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. இல்லையா டார்லிங்? சரி டார்லிங், நமக்கு இந்த மாதிரி இப்போ காட்சியே வேணாம், விட்டுருவோம். ஜாலியான பீச், பசங்களோட போறோம். அப்போ இந்த கூட வர ஒரு ஃப்ரெண்ட் யார், பையனா இருந்தா கூட பரவாயில்ல. பையனா? நம்ம தான் இன்னும் அட்டி போடல, நம்ம போயிடுவோம். ஓகே டார்லிங், கடைசி வரைக்கும் நம்ம தான் இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இந்த ரொமான்டிக் ஃபோட்டோவே வேணாம். இப்போ வந்து திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி ஒரு 5 கேள்வி உங்களுக்கு, ஒரு ரேபிட் ஃபயர். ஓகேவா? நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகும்போது குணாவும் தளபதியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. கார்த்தி எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவார்? தளபதி. சூப்பர். சிஎஸ்கேவா இல்ல ஆர்சிபியா? கிரிக்கெட் தெரியாதுங்க எனக்கு, நான் பார்த்ததும் இல்ல. நிஜமா தான், போய் சொல்ல. ஜென்யூனா இருக்கு. அதனால நானும் பார்க்க மாட்டேன், சும்மா சிஎஸ்கேன்னு சொல்லணும்ல. சிஎஸ்கே தல தோனி இருக்கிறது. சரி, ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இளையராஜா அவர்கள், யாரை சூஸ் ஏஆர் பண்ணுவீங்க? ஏஆர் ரஹ்மான் அவர்கள். படப்படன்னு ஆன்சர் வருது. பைக்கா காரா? கார். சாரி, பைக். பைக். சூப்பர் பைக். சூப்பர் பைக். சரி, ஜிம்மா இல்ல ஸ்போர்ட்ஸா? என்னங்க 2 ஒண்ணு தாங்க. இல்ல இல்லங்க, இப்ப இல்ல டார்லிங், ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரியா, இல்ல ஜிம்முக்கு போயிட்டு 1 2 3 சென்ஸ் 4 ட்ரைனிங்கா? ஸ்போர்ட்ஸ் தான். ஓகே, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? நோ மேரேஜ். நோ மேரேஜ். ஐ லைக் திஸ் பாயிண்ட். இந்த தெளிவு தான் இன்னும் பல விருதுகள் உங்களை வாங்க வைக்க போது, பல மேடைகள் உங்களை ஏற்ற போது. அதை நாங்கள் பார்க்கணும், கொண்டாடணும். அண்ட் நிறைய நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஜி மேடைகளில் நம்ம பேசுவோம், கொண்டாடுவோம். ஒரு ஃபேமிலியாக அப்படி இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த சின்ன திரையில் இருக்க அத்தனை பேரும் ஒன்றா இங்கே விகடனில் வந்து அதில் நீங்கள் செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஜிக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் அதில் இருக்கும்னு நினைக்கும். அந்த ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் மகிழ்ச்சி டார்லிங். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆனந்த விகடன். எல்லாருக்கும் என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓட்டு போட்டவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. கோஹிலா women's innerwear. Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyrams. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.